சீமானோட எதிர்காலங்கிறது அசைக்க முடியாத, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலையும் அசைக்க முடியாத, ஆட்சி செய்யக்கூடிய, அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு தனி மனிதன் யாருன்னு கேட்டாக்க செந்தமிழ் சீமான் தான். செந்தமிழன் சீமான் என்கிற புலி இவர் தனியா நின்னுதான் இங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், அது காலமானாலும் பரவாயில்ல, நான் அந்த அதிகாரத்தை கைப்பற்றியே தீருவேன் அப்படின்னு நிக்கிறாப்ல. அதுதான் அவரோட எண்ணமா இருக்கு. இதுதான் நடக்குமானா இதுதான் நடந்து தீரும். ரொம்ப பிடித்த தலைவர் யாருன்னு கேட்டாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டாக்கா முத்துராமலிங்க தேவர். இதுக்கப்புறம் எனக்கான பிடித்த தலைவர் யாருன்னு கேட்டாக்கா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அந்த இறப்பும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனோட பிறப்பும் உண்ணாதான். இந்த தாய் மண்ணுக்காக போராட்டம் பண்ணி 1000 ஏந்தி போராடியவர் யாருன்னாக்கா சுபாஷ் சந்திர போஸ். அதே போராட்டத்தை தன் தாய் உறவுகளுக்காக, தமிழ் மக்களுக்காக யாரு போராடணும்னா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் வராகி சித்தர் மாந்திரிகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட. ஏன்னா இன்னைக்கு சூழல்ல நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுமா, இல்ல தனித்து களமாடினால் நாம் தமிழர் கட்சியால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்கள் மனதுல நிறைய ஓடிட்டு இருக்கும். இன்னும் நிறைய ஊடகங்கள்ல சீமான் அவர்கள் கூட்டணி போயிடுவார் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பத்தி நிறைய சேனல்கள்ல பேசிட்டு இருக்கக்கூடிய வராகி சித்தர் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த நேர்காணல பார்க்க போறோம். முதல் நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருக்கும். வணக்கம். அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி ஆட்சி மட்டும் வணக்கம். இப்ப தொடர்ச்சியாக உங்களுடைய காணொலிகள் நிறைய நான் பார்த்திருக்கேன். குறிப்பா நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பத்தி நிறைய இடங்கள்ல பேசிருக்கீங்க. வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் பொதுவா பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நான் வரிசையா நான் பேசுறேன், சீமானை பத்தி பேசுறேன், இல்ல மற்ற கட்சிகளை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பொதுவா எது விவாதமான பொருளாகுது, இல்ல பேசும்படும் பொருளாகுது அப்படின்னு பார்த்தாக்கா, செந்தமிழ் சீமானை பத்தி நான் பேசுறதுதான் பெரியவர்களெல்லாம் பேசும்படும் பொருளா. அது நாம் தமிழ் தம்பிகளுக்கு அது ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இருக்கு. இப்ப என்ன விஷயம் நான் பேசுறேன்னா, போற போக்குல ஏதோ பேசிட்டு போறேங்கிற மாதிரி ஒரு சிலரோட எண்ணமா இருக்குது. முதல்ல வரலாறு போய் பின்னாடி பார்த்தாக்கா தெரியும். 3 முறை அதாவது அரியணை ஏறுவார் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லியிருந்தா பிரதமர் மோடி அவர்களை 3 முறை இவர் தான் பிரதமரா, இந்தியாவின் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படுவார். இவர் தான் 3வது முறையும் பிரதமரா இங்க வருவாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது போக இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே தான் இங்க ஆட்சி அமைக்கணும். இது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இது நான் ஏதோ போற போக்குல பேசிட்டு போனது கிடையாது. பழைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல தானே இருக்கு. கடந்த காலங்களில் கூட நீங்க சொன்னீங்க கடந்த ஆண்டு மழை வெள்ளம் வருமானு கேட்டதுக்கு அந்த அளவுக்கு பெரிய எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அன்னையத்துல ஜோதிடா இருந்தாலும் சரி, அண்மையத்துல இருக்காங்க, எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, இங்க ஒரு சினிமா துறையில இருக்கிறவர் கூட என்ன சொல்லியிருந்தாரு, இங்க சென்னை அழிஞ்சிடும், சென்னை முக்காவாசி இல்லாம போயிடும், தமிழ்நாடு காணாம போயிடும் அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. நான் ஒருத்தன் தான், என்னோட நிலைப்பாடுல என்னைக்கு மாறல. டிசம்பர் கடைசி தேதி வரைக்கும் இங்கதான் இருந்தேன். இது மாதிரி மழையால எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்க இப்போ இவர் சொல்றது நடக்குமா நடக்காதுங்கிறது பழைய கால வரலாறு எடுத்து பாத்துங்க, அத்தனையும் நடந்திருக்கு. சீமான விஷயத்துல நான் சொல்றது நடக்குமா நடக்காதான்னு சீமான் அவர்களோட ஜாதகத்தை நான் ஆய்வு செஞ்சிருக்கேன். சீமான் அவர்கள் பிறந்த தேதி பாத்தீங்கன்னாக்க 8ஆம் தேதி வரும். இந்த 8ஆம் தேதி பொதுவா என்ன ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, 8ல பிறந்தவங்க விளங்காது, இல்ல 8ல பிறந்தவர்கள் அவர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. அப்புறம் இன்னைக்கு நமக்கு கவர்மெண்ட் கூட 8ஆம் நம்பர் வண்டியை கூட நம்ம தடை பண்ணிருக்கு, அந்த நம்பரே கிடைக்காத அளவுக்கு தடை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு 8ங்கிறது ஒரு ராசி இல்லாத ஒரு எண்ணாதான் இங்க அறியப்படுது. இப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், புரட்சியாளன் யாருமே இங்க பிறக்கிறது கிடையாது, அவன் உருவாகிறான். இப்போ மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனா இருந்தாலும் சரி, இன்னும் நம்ம இங்க பழைய காலத்துல நம்ம போனா சீன அதிபரா இருந்தாலும் சரி, நம்ம சிங்கப்பூர் அதிபரா இருந்தாலும் சரி, சேக்குவரா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும், இன்னும் நிறைய பேசின அனைத்து அந்த பெரிய தலைவர்கள் அனைவருமே யாருமே இப்ப நிறைய தலைவர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இடையில ஸ்டாலின் சொன்னீங்க. ஸ்டாலின் புரட்சியாளர் ஸ்டாலின் தான் நான் சொல்றேன். அவரை தான் நான் சொல்றேன். அவர் தானே, அவரோட பேரை தானே அவர் பிறந்த நாள் போதுதானே ஒரு கலைஞர் ஐயா அவருக்கு வச்சாரு. அதனால நான் பேசுறது எல்லாமே புரட்சியாளர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். புரட்சியாளர்கள் யாரும் பிறப்பதிலே உருவாக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஒரு கதை, ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா இன்னும் உள்ள போய் டெப்தா உள்ள போய் பார்த்தாங்கன்னா, இந்த 8ஆம் தேதியில பிறந்தவர்கள் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சரித்திர சாதனைக்கு உட்பட்டவராக இருப்பார். இப்போ எம்ஜிஆரோட ஒரு மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட நீங்க அவரோட பிறந்த தேதி பாத்தீங்கன்னா 17 தான் வரும். இன்னும் அது மாதிரி இன்னும் நிறைய தலைவர்களோட இன்னும் புரட்சியாளர்களா இருந்தாலும் சரி, இன்னும் பெரிய அளவில் அரசியல தாக்கத்தை உண்டு பண்ணுவாங்க. இவர்கள் எல்லாமே 8ஆம் தேதி தான் பிறந்திருப்பாங்க. என்ன இவர்களோட பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க, இவர்கள் தனித்துவமா தெரியப்படுவார்கள்.
தனியா தான் பேசப்படுவார்கள். எதாவது அந்த ஒன் மேன் ஆர்மி மாதிரி நம்ம அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒன் மேன் ஆர்மி. சீமானை பொறுத்த வரைக்கும், அவர் செந்தமிழ் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் மேன் ஆர்மி தான். அவரோட ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணியிருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, ஜாதகம் பாக்குறது என்னோட வழக்கம் கிடையாது. ஜாதகம் பாக்குறது அதுக்காண்டி எல்லாரும் வந்து ஒரு ஜாதகம் பாக்குற ஜாதகத்தை கணித்து சொல்றாரு, அது என்னோட வேலை கிடையாது. நான் ஒரு வராகியோட உபாசகன், நான் ஒரு மாந்திரிகன். இப்போ இந்த இதுல நாளைக்கு இப்ப இது வரைக்கும் நான் சொன்ன கணிப்புகள் சரி, இனி வரும் காலங்கள்ல என்ன நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னோட வாக்கு பலிதம். வராகிங்கிறவ யாருன்னா வாக்குக்கு பலிதம் உள்ளவ. நான் சொல்ற விஷயம் நடக்குமா நடக்காது. ஏன்னா இவரோட சீமான் அவர்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கேன். அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. என்னோட கண்ணோட்டத்துல வராகியானவர் சொல்லியிருக்கேன். அதைத்தான் நான் வந்து இன்னைக்கு பொது வெளியில நான் சொல்லிட்டு வரேன். சீமானோட எதிர்காலங்கிறது அசைக்க முடியாத, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலையும் அசைக்க முடியாத ஒரு பெரிய உந்து சக்தியாக யாரா ஆட்சி செய்யக்கூடிய, அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு தனி மனிதன் யாருன்னு கேட்டாக்க செந்தமிழ் சீமான் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி வேற அரசியல் காரணங்கள் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கிற விடயங்களை வச்சு நான் உங்களுக்கு உண்டான 26 தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணிக்கு போயிருக்கலாம், ஏன் தனிச்சு நிக்கணும்? ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 2016, அப்புறம் 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றம், 24 நாடாளுமன்ற தேர்தல்னு ஒரு கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இந்த வாய்ப்பு என்பது திமுகவை வீழ்த்த வேணும்னா நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணியோட போனா ஒரு வெற்றி வாய்ப்பை ஒரு பெறலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்களே. இந்த 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்பதாக அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தம்பிகள் வந்து கூட்டணி வைக்க மாட்டாருன்னு உறுதியா சொல்லிட்டு இருக்கேன். சிலர் வந்து கூட்டணியில வந்தாக்கா அண்ணன் வந்து பெரிய அளவுல ஒரு ஆளுமையா இருப்பாரு, அதிகாரத்தை நம்ம ஈஸியா கைப்பற்றலாம், 2026 நமக்கான கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில பேரோட எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல ரெண்டுக்கும் ஆகாதவங்க சில மாற்று கட்சியில என் மேல ஒரு வன்புணர்ச்சி காரணமா ஒரு சில எதிர்த்தாக்குதெல்லாம் இது பண்றாங்க. நடக்க போற விஷயத்தை தான் நான் சொல்றேன்னு ஒழிய நான் நடக்காத ஒரு விஷயத்த சொல்ல கிடையாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க சிபுசோரனை கூட எடுத்துக்கலாம், ஆந்திரா இப்ப இவரை கூட நீங்க பவன் கல்யாண கூட எடுத்துக்கலாம். எதிர்பார ஒரு கடவுள் நினைச்சா எதை வேணாலும் எப்ப வேணாலும் மாத்தலாம். ஏன்னா அந்த அதுக்காக காலங்கள் காத்திருக்கணும், வருடங்கள் காத்திருக்கணும் அவசியமே இல்லை. ஒரு நிமிடத்துல கூட தன்னோட வாழ்க்கைய அவனோட தலையெழுத்தவே மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கடவுளுக்கு இருக்கு. அதே அளவு ஒருத்தனோட தலையெழுத்தை மாற்ற முடியும், ஒரு மாந்திரியனுக்கு கண்டிப்பா ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். இப்போ இவரோட ஜாதகத்தை இப்போ கூட்டணி 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 அப்படிங்கிறாங்க. ஒருத்தரோட ஜாதகத்தை பொதுவாக எடுத்துக்கிட்டாக்கா 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் வந்து என்னன்னா அவருக்கான பார்ட்னரு, அவரோட இளர வாழ்க்கை, அவரோட யாரு துணை இருப்பாங்க, அவரோட மற்ற அந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் யாருன்னா கூட்டணி எப்படி இருக்கும், இது எல்லாமே அது குறிக்கிறது. இப்போ இவர் பார்த்தாக்கா இவரோட இது பார்த்தாக்கா சுத்த ஜாதகத்துக்கு உண்டான ஜாதகம். இன்னொன்னு என்னன்னா இவர் வந்து கூட்டணி அமைப்பாரா அப்படின்னாக்கா இவர் ஒரு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தனி மனிதன், ஒன் மேன் ஆர்மி. இப்போ வேட்டையாடுறதுக்கு புலி போச்சுன்னா அங்க கூட்டமா கூட்டிட்டு போய் கூட்டமா சேர்ந்து போய் எல்லாம் தன்னோட இறைய வேட்டையாடாது, தனியா போய் நின்றுதான் வேட்டையாடி பழக்கம் அதுக்கு. அதே போல இந்த புலி, அதாவது செந்தமிழன் சீமான் என்கிற புலி வந்து இவர் தனியா நின்றுதான் இங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், அது காலமானாலும் பரவாயில்ல, நான் அந்த அதிகாரத்தை கைப்பற்றியே தீருவேன் அப்படின்னு நிக்கிறாப்புல. அதுதான் அவரோட எண்ணமா இருக்கு. இதுதான் நடக்குமானா இதுதான் நடந்து தீரும். அவரோட எண்ணம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்க மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, இன்னும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளா இருந்தாலும் சரி, இவரை கூட்டணிக்குள்ள கொண்டு, இது அரசியல், இது தானே அரசியல் தானே, இதுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யார வேணாலும் கூப்பிடலாம். இவர் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இவர் தனித்து நின்றுதான் ஜெயிச்சு இவர் அதிகாரத்தை கைப்பற்றணுங்க. இது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து சீமான் அவர் கையில ஆட்சியும் அதிகாரமும் இருக்கும், இருந்தே தீரும். அவர் பேசுற தமிழ் தேசியத்தை கொண்டு வராரோ கொண்டு வந்தே தீர்வார். இதுல எந்த மாற்றங்கிறது கிடையாது. இது ஒரு மாந்திரியா என்னால அடிச்சு சொல்ல முடியும். இப்போ நீங்க சொல்றீங்களே இவர் கூட்டணிக்குள்ள வரணும், இல்ல கூட்டணிக்குள்ள வந்தா நல்லது இருக்கும், இல்ல 2026 கூட்டணியில பயணிப்பார்னா என்னோட நோக்கத்தை என்னோட எண்ணத்தை நான் தெரிவித்தேன். இப்ப என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. செந்தமிழ் சீமானை பொறுத்த வரைக்கும் நான் தனிச்சு வேட்டையாடணும், இந்த ஆட்சி அதிகாரத்தை நான் தனியா கைப்பற்றணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். நான் என்ன அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னாக்க இவர் பேசுறது தமிழ் தேசியம், இலங்கை வாழ் மக்களோட, அதாவது இப்ப ஈழத்தமிழன் இன்னைக்கு அவன் இப்ப ஈழத்தமிழர்களோட உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா நான் ஒரு மாதிரியான ஒரு அஸ்ட்ராலஜரா எனக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க எனக்கு கூப்பிடுவாங்க. இதுல இலங்கையில இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கான். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கான், பாடுபட்டு தன்னோட இருக்கு. அவன் அதாவது தனக்கு வந்து அதான் வலியும் வேதனையும் தெரியும். அவன் இந்த ஈழத்தமிழர்களை ஒவ்வொரு நாட்டிலையும் போய் தன்னோட ஈடுபடத்தை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு அண்ணன் உற்றார் உறவினர்கள் விட்டு ஒவ்வொரு இடமா கதறான். அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு வந்து யாரா விடிகாலம் மறந்துடாதா,
இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசினாங்க, எங்களுக்கு எந்த ஒரு விடிவு காலமும் பிறக்கல. இப்போ இதை நான் பேச போனா கூட நீங்க வந்து ஒரு விமர்சகர் மாதிரி பேச, நான் இருக்கிற உண்மையா சொல்றேன், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது. இப்ப அவன் என்ன கேட்கிறான், எனக்கு வந்து எனக்கான விடிவு காலம் யார் கொடுப்பா அப்படின்னாக்க, இருந்தாரு மேற்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்தாரு, இன்னைக்கு அவர் இல்ல. சரி, ஓகே, அடுத்தது இப்ப அந்த இடத்துல யாரு நமக்காக போராடுவான்னா, இன்னைக்கு ஒரு மனிதன் இருக்கான், தனியா நின்று போராடி இருக்கான். சரி, ஓகே, இப்போ இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்க வாய்க்கு நீங்க தண்ணி கொடுங்க. அப்ப அதுக்கு என்னன்னா 2026 ஒரு தேர்தல் கிளம்பி இருக்கு. இப்போ இந்த தேர்தல் களத்துல இப்ப என்னதான் இவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசினாலும், தமிழ் மக்களோட அந்த வாழ்வாதாரத்தை மாத்தணும்னு இவர் துடிச்சாலும், இவர் தமிழ் மக்களோட இல்ல, அந்த பறவை குருவிகளா அந்த 5 அறிவு, ஓர் அறிவுல இருந்து 5 அறிவு உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் போராடுற யாருன்னு ஒரு தனி மனிதன் யாருன்னு கேட்டாக்க செந்தமிழ் சீமான் தான். இப்போ இவர் பேசுற தமிழ் தேசியமா இருந்தாலும் சரி, ஈழத்தமிழ் விஷயம் இருந்தாலும், தமிழரோட விஷயமா இருந்தாலும், இது அத்தனைக்கும் ஈழத்தமிழர்களோட வாழ்வுல மறுவாழ்வு வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு மத்திய அரசோட ஒத்துழைப்பு இல்லாம, அவங்களோட சம்மதம் இல்லாம எந்த ஒரு காரியமே நடக்க போறது கிடையாது. நாளைக்கு இவரோட கையில அதிகாரமே இங்க கிடைச்சாலும் இங்க அனைத்தையும் தலைகளை மாத்தக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா ஈழத்தமிழர்களோட விஷயத்துல மறுவாழ்வு கொண்டு வரணும், அவங்களோட துயர் தடுக்கும், அவங்களோட கண்ணீரை போக்கணும்னா அதுக்கு மத்திய அரசோட உதவிங்கிறது தேவைப்படுது. இப்ப அந்த நேரத்துல தான் நீங்க சொன்னா இன்னைக்கு கேட்கிற நிலைமையில, அதாவது ஒரு நேரத்துல ஒரு மீடியால ஒரு ஒதுக்குப்புறத்துல போட்ட சீமான் அவர்களோட அந்த அவரோட செய்திகளை இன்னைக்கு தலைப்பு செய்தியா போற அளவுக்கு ஒரு மனிதன் வளர்ந்து நிற்கிறான். இப்போ இவர் சொன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் இந்தியா அளவுக்கு அவரோட பேச்சை கேட்கறதுக்கு இவரோட உறவாடணும், இவர் உறவு வேணும் சொல்லி நாம் தமிழ் தடை பண்றது கூட 1008 விஷயங்கள்லாம் நடந்தது, எதுவுமே எல்லாமே தவிடு பதியாச்சு. இன்னைக்கு இவரோட உறவு வேணும், இவர் கூட உறவாடி நம்ம கூட்டணி பயணிக்கலாம், நமக்கான 2026 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துல சீமான் அவர்கள் சொன்னாருன்னா இந்த தமிழ் தேசியங்கிறது ஈஸியா மலரும், இவர் சொன்னா கேட்பாங்க. இதைத்தான் நான் படிச்சு நான் சொல்றேன். இதுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சு இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களோட வாழ்வுல துயர துடைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இந்த எண்ணம் நிறைவேறணும் தான் நான் சொன்னேன். மற்றபடி சீமானோட என்னங்கிறது அதையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். சார், இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, சீமான் அவர்கள் உறுதியாக ஒரு நாள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வரப்போறாரு. தனிச்சு நின்று அவர் வேட்டையாடிய இந்த அரசியல்ல தன்னோட இறையை வேட்டையாட போறாரு. அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சீமான் கண்டிப்பாக ஒரு நாள் உட்காருவாருங்கிறீங்க. நான் கேட்பது 26 தேர்தலில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன் கேட்கிறேன்னா, ஒரு புறம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. இப்ப சீமான் அவர்களுக்கு இந்த 26 தேர்தல்ல எப்படிப்பட்ட ஒரு வாக்குகளை, இப்ப கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை சீமான் பெற்றிருந்தாரு. ஒரு தனித்த அடையாளமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிட்டாரு. இப்ப 26ல சீமானுடைய பவர் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ 2026ல நீங்க சீமானுக்கு ஆனா எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு ஆட்சி அமைப்பாரா இல்ல அந்த நாம் தமிழர் கட்சிக்கான எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அவர்கள் என்ன, அதாவது 2024ல பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட அதிகாரத்தை கைப்பற்றுவாங்களா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதனை நடக்குமாங்கிறது இதே மாதிரியான ஒரு டிபேட்ல நான் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். அந்த காணொலியும் முன்னாடி போய் நீங்க பார்த்தே வரலாம். என்ன சொல்லிருங்க அப்படின்னாக்கா, 2024 பாராளுமன்ற தேர்தலானது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஏணிப்படியா இருக்கும், சரித்திர சாதனை செய்யற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தே தீரும், நடக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்க வலைவழியில நீங்க போய் பார்க்கலாம். நீங்க நான் அதை மாத்தி நான் பேசுறேன், என்னோட நிலைப்பாட்டு நான் நிலையா தான் இருப்பேன். நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நடந்தே தீரும், 2024ல நாம் கட்சிக்கு ஒரு சரித்திர நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, தமிழ்நாட்டுல தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இன்னைக்கு வந்ததா, இந்த அளவுக்கு ஒரு பேசும்படு போல இன்னைக்கு ஏன் எல்லா கட்சியும் சீமானோட கூட்டணி வேணும், இது இந்தியாவிலயும் இப்போ ஆளுகிற கட்சியா இருந்தாலும் சரி, எது கட்சியில இருக்கோம், யார் எதுக்காக வந்தா, சீமான் கையில இவ்வளவு இளைஞர் பட்டாளம் இருக்கு, சீமான் இவ்வளவு இளைஞர் கேட்கிறான், அந்த தம்பிகளோட நமக்கு இருந்தாக்க, நான் ஏற்கனவே பலமுறை நான் குறிப்பிட்டிருக்கேன், 1980 வரைக்கும் பிறந்தவர்கள் தான், குறைஞ்சபட்சம் 1990 வரைக்கும் பிறந்தவர்கள் தான். அவர்களை நீங்க என்னதான் மூளைச்சலவை செய்தாலும் இல்ல அவர்களுக்கு என்னதான் நீங்க சொன்னாலும், நீங்க இப்போ போய் அங்க போனாக்க தேர்தல் வாக்கு போட போனாங்கன்னா அங்க அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு, போனாக்க ஒண்ணு ரெட்டலையில போடுவோம், இல்லைன்னா டிஎம்கே. இதுதான், இவங்களை மாற்றவே முடியாது. என்ன ஆனா இதை தாண்டி ஒரு அரசியல் பண்ற அத்தனை பேரையும் தன் பக்கம் சாச்சிருக்கேன்னா அது செந்தமிழ் சீமான் தான். என்ன விஷயம்னா, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தேனீக்கள் கூட்டம் போல அவரோட தம்பிகள் எல்லாமே யாரை சுத்தி வராங்க அப்படின்னு பார்த்தாக்க சீமானை தான் சுத்தி வராங்க. இப்ப இவர்கள் மட்டும் இளைஞர் பட்டாளம் மட்டும் நீங்க இவருக்கு ஆட்சி அதிகாரம் கையில கிடைச்சிருமானா
கண்டிப்பா கிடைத்தே தீரும். அவரு நாளைக்கு இல்லைனாலும் நாளானைக்கு இவருக்கான ஆட்சி அதிகாரங்கள் கிடைத்தே தீரும். அதை எவனாலும் மாற்றவே முடியாது. கண்டிப்பா இவருக்கான அந்த அதிகாரங்கிறது சீமானுக்கு அது தனிச்சு கைப்பற்றுவார். இப்போ இந்த 2026 எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, சட்டமன்றத்துல அதிகாரத்தை கைப்பற்றி சட்டமன்றத்துல அவரோட நாம் தமிழர்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையை அலங்கரிக்கிறதுக்கு உண்டான நேரம் காத்திருக்கு. இப்ப 2026 நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு இல்லைன்னா கூட அடுத்த தேர்தலையாவது நாம் தமிழர் கட்சி முதல்வர் வேட்பாளர்னா சீமான் தான். அது இந்த தேர்தலையும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர். ஆனா அடுத்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று முதல்வராகவே ஆயிடுவாருங்கிறது உங்களுடைய பேச்சிலும் தெரியுது. இப்ப என்னன்னா, ஏற்கனவே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த 8 தேதியில பிறந்தவங்க எல்லாம் ஒரு பெரும் தலைவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சீமான் அவர்களுடைய வாகனத்தினுடைய எண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா 8. அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தினுடைய நிறம் கூட கருப்பு. இது கூட ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராலஜி ஏதாவது பார்த்துதான் அவர் அந்த கருப்பு வாகனம் பயன்படுத்துறாரா? இல்ல, முரண்பாடுக்கு சொந்தக்கார யாருன்னு கேட்டாக்கா சீமான சொன்னான். நீ இதை செய்யாதனா நான் செய்வேன், இதை பண்ணாத அப்படின்னாக்க நான் ஜெயிப்பேன். நீ இப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் என்ன ஒரு எண்ணமா இருக்கும், அங்க போனாக்க இல்ல இருக்கிற இடம் தெரியாம போயிடும், இல்லாத ஒரு நிலையாயிரும் அப்படின்ட்டு. ஆனா எதை நீ செய்யின்னு சொல்றான் அதை செய்ய மாட்டாரு. எதை செய்யாதன்னு சொல்றாம அதை துணிஞ்சு வா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளவர் அவரு. 8ங்கிறது அதான் சொல்ல, ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறதா இப்போ ஒரு அஸ்ட்ராலஜரை தூக்கிட்டு போனா 8ன்னா அது வேண்டாங்க, இல்ல ஒரு ஆன்மீகத்துல 8ன்னா வேண்டாங்க, இது பண்ணலாம். இன்னைக்கு அதுக்காக பேரை மாத்துறதுக்கெல்லாம் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, நிறைய பேர் என்ன தேடி வருவாங்க. நான் 8ங்கிறது ஒரு ராசியான நம்பர், அது ஒரு அதிர்ஷ்டமான நம்பர். அது அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அது ஒரு சரித்திர சாதனையாளர்களுக்கு உண்டான நம்பர். நீங்க சரித்திர சாதனையாளர்களோட நீங்க அந்த பிறப்பை போய் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 8ல தான் இருக்கு. நான் உதாரணத்துக்கு நம்ம எம்ஜிஆர் ஐயா அவர்களை நான் குறிப்பிட்டேன். இது போல நிறைய இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த போறப்போ சொல்லுவாங்க 17ஆம் தேதி பிறந்திருக்கு. அந்த 1 + 7 8ஆம் தேதி 8ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எல்லாம் என்னன்னா அவர்களோட வாழ்க்கையே ஒரு போராட்டமா தான் இருக்கும். இப்போ செந்தமிழ் சீமானோட வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போராட்டமா இருக்கு. ஆனா அந்த போராட்டங்கிறது ஒரு நாள் உச்சத்தோடும் வெற்றி கொடுக்கட்டும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த மாதிரி இவரும் 8ல பிறந்திருந்தாலும் போராட்டம் தானே அவரோட வாழ்க்கைய. போராடி வாங்க, கண்டிப்பா உங்க கையில தான் ஆட்சியும் அதிகாரமும். இப்ப நீங்க சொன்னீங்க 26ல சட்டமன்றத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி போக போறாங்க அப்படின்ட்டீங்க. ஆனா ஒருபுறம் திமுக நல்ல ஒரு வலிமையான ஒரு கூட்டணியில இருக்காங்க. 2வது பணபலம் அவங்கள்ட்ட இருக்கு, ஆள் பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக, அவர்களும் தேர்தலுக்காக இப்ப பணத்தை செலவு பண்ணுவதற்கு மத்திய அரசோடு சேர்ந்துட்டாங்க. அவங்கள்ட்டயும் ஒரு அதிகார பலம், ஒரு பணபலம், ஒரு படைபலமே இருக்கு. விஜய் அவர்கள்ட்ட தன்னுடைய ரசிகர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்களோடு நம்பி அரசியலுக்குள்ள வராரு. ஆனா சீமான் அவர்கள்ட்ட அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, என்கிட்ட பணம் கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஆனாலும் நான் தேர்தலை சந்திக்கிறேங்கிறத எப்படி இந்த தேர்தலில் தாக்குப்பிடிப்பாருன்னு நீங்க நம்புறீங்க? ஏன்னா இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இந்த காணொலியை திரும்ப யாராவது பார்ப்பாங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க சட்டமன்றத்துக்குள்ள சீமான் அவர்களும் அவருடைய தம்பி தங்கிகளும் போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா யாருமே போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் வந்துருச்சுன்னா அது எப்படி நீங்க பாப்பீங்க? இல்ல இப்போ ஏற்கனவே நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலையே நம்ம வீரப்பன் அவங்க மகளுக்கு சரி, நான் என்ன ஒரு சிலர் நான் விரும்பி அவங்க வெற்றி பெற்று அங்க அரைநில போய் உட்கார்ந்துங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. நான் அப்ப அதுக்கு நான் சொல்ல வேண்டிய, நான் ஒரு ஆன்மீகத்தை தலைவனவன், நான் வராகி போசங்க, நான் இதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற விதத்துல நான் சொல்ல வந்தேன். அதை கரெக்டா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒத்து போறேன். ஆனா இவங்க எல்லாம் போய் அங்க உட்காரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. நான் அவங்கள்ட்ட சொன்ன அந்த இதை பின்பற்றல. இன்னைக்கும் இப்போ எல்லா கட்சியில இருந்தும் நான் யாருன்னு நான் குறிப்பிட, எல்லா கட்சியில இருந்தும் ஒரு சில தலைவர்கள் என்னை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வெற்றிக்கான என்ன தேவையோ அதை நம்ம கேட்பாங்க. அதே மாதிரி இங்க இவர் சைடு இருந்து கேட்கறாங்களோ இல்லையோ, நம்ம ஒரு சிலரோட எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ மாந்திரிகளுக்கு, ஒரு ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு சில எண்ணங்கள் இருக்கும். இவங்க வந்தா நாட்டுக்கு நல்லது, இவங்க வந்தா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணம் இருக்கு. இந்த எண்ணத்துல பலரோட இதை என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, நாம் தமிழர் சீமான் அவர் இவர் இங்க அரியணையில உட்காரணும். இப்ப 2026ல நான் சொன்னதை நீங்க அதை தவறா புரிஞ்சுட்டீங்கன்னு தெரியல. சட்டமன்றத்துல நாம் தமிழர்களோட தம்பிகள் அலங்கரிப்பார்கள், எம்எல்ஏ நாற்காலியை அலங்கரிப்பார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு என்னன்னா, நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்று உட்கார்ந்துங்கிறது என்னோட எண்ணம். அது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியம். இங்க 3 முனை கூட்டணியா 5 முனை கூட்டணி இப்ப அதெல்லாம் பேச்சு ஓடிட்டு இருக்கு. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 முனை கூட்டணி மட்டும்தான் இங்க சாத்தியம். அதுதான் நடக்கும், நடந்தே தெரியும். இப்ப அது யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, ஒண்ணு டிஎம்கேயோட கூட்டணி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி, இன்னொன்னு யாருன்னு பார்த்தாக்கா ஒரு விஜயை நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நாம் தமிழர். இப்ப விஜயோட இது அந்த கனவுங்கிறது அது வேற ஒரு ஓட்டத்துல போயிடும். நாம் தமிழர் கட்சியா அந்த 3வது இடத்தை யாரு பிடிக்கிறாங்க, அந்த 3வது இடத்தை பிடிப்பதற்காக சொல்ல, இந்த மும்முனை போட்டிக்கு தான் நான் சொல்ல, 3வது இடங்கிறது இவருக்கு கிடையவே கிடையாது.
சரிங்களா. அதுல எந்த இது கிடையாது. இந்த மும்முனை போட்டி தான் இங்க தமிழகத்துல அரசியல் களத்துல இருக்கும். இங்க அடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப வலுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேயோ நாம் தமிழோ எனக்கு வேண்டிய கட்சியோ வேண்டாத கட்சியோ கிடையாது. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மறுபடியும் கைப்பற்றதுக்கு உண்டான சாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அது இருக்குன்னு தான் ஏற்கனவே சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களோட கூட்டணி பலம் அப்படின்ட்டு. இப்ப அந்த கூட்டணி பலங்கிறது 2026 தொடருமானா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க கூட்டணி வந்து இரு பெரும் கட்சிகள் கண்டிப்பா வெளியே வந்துடும். கண்டிப்பா வந்தே தீரும். அதை அவங்க தக்க வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபம், இல்லைன்னா அவங்களுக்கான நஷ்டம். இந்த இரு பெரும் கட்சிகள் வெளியே வந்தாக்கா அவங்களோட வெற்றி சதவீதங்கிறது குறையத்தான் செய்யும். அது போக பாத்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கேல வந்து இப்போ நான் ஏற்கனவே விஜய் இங்க 2 வருடத்துக்கு முன்னாடி உள்ள வருவாரா கட்சி ஆரம்பிப்பாரான்னு கேட்கும் போது நான் தான் முதல்ல நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இவர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட எண்ணம் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்க வந்து செந்தமிழ் சீமான் கூட சேர்ந்து பயணிங்க. என்னன்னா அவர் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு, நீங்களும் என்ன தமிழனோட வாழ்வாதாரம் மாறணும்னு சொல்லி தானே வரீங்க. என்ன உங்க அண்ணனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இங்க தமிழக அரசியல் கலைஞர் தலைகளை மாறிடும். நீங்க இதை செய்யுங்க. என்ன அதுக்குள்ள அவர் பேசின அந்த இப்ப ஐயா சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த லாரி கதை தான். அந்த மாதிரி அவர் தேவையில்லாத ஒரு சில முடிவுகள் எடுத்து தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம தேவையில்லாத வேற ஒரு இதுல போய் மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னாக்கா இருந்தது இப்ப என்ன மோசமா போச்சு. நீங்க இப்போ லஞ்ச நாவலயத்துல வந்து நீங்க இப்ப 200 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு வந்து 2000 கோடியோ 20,000 கோடியோ சம்பாதிக்காண்டி இங்க வரல. அதே இது இங்க ஒரு மனுஷன் தொண்டை தண்ணி வத்தான் கத்திக்கிட்டு இருக்கான் செந்தமிழ் சீமா. இவர் எதுக்காக பேசிட்டு இருக்காரு? தமிழ் தேசியத்துக்காக பேசிருக்காரு, தமிழனோட வாழ்வாதாரம் மாறணுங்கிறக்கான பேசிருக்காரு. நீங்க ஏன் இந்த இதோட வந்து எங்க அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவர் கூட நான் இருந்து பயணிக்கிறேன், நீங்க வந்துருந்தீங்கன்னா இந்த தமிழக அரசியல் தலையில மாதிரி இருக்கும். இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அந்த கதவை அவர் உடைச்சது யாருன்னா விஜய் அவர்கள் தான். எதுவும் நடக்கலாம். அதாவது என்னன்னா இப்போ அந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சனி பெயர்ச்சி நடந்துருச்சு. சனி பயிற்சி 2025 கிடையாது, 2026 தான். இப்ப இந்த காலகட்டத்துல 6 மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சி சனியானவனோட ஆட்டங்கிறது ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்க கூட்டணியெல்லாம் உடையும். அந்த யாரும் எதிர்பாராத ஒரு சில கூட்டணிகளும் எதிர்பாராத ஒரு சில நிகழ்வுகளும் இந்த அரசியல் அரங்கத்துல நடந்தே தீரும். அதை காத்திருக்கலாம். வர ஜூன் மாசத்துல இருந்து பல புதிய தகவலும் ஒரு ஆச்சரியமான தகவலும் வந்தே தீரும். இல்ல இறுதியா ஒரு கேள்வி. உங்களை நான் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன், தொடர்ந்து உங்க கூட பழகிருக்கேன். உங்களை தேடி நிறைய அரசியல்வாதிகள் வராங்க, நிறைய சினிமாவை சார்ந்தவர்கள் வராங்க. ஆனா நீங்களா விருப்பப்பட்டு யாருக்காவது பேசணும் இல்ல சொல்லணும் அப்படின்னா தான் நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. ஆனா நீங்க நிறைய இடங்கள்ல சீமான் அவர்களுக்காகவே தொடர்ச்சியாக ஆதரவாக பேசுறீங்களே, இதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசினாக்கா ஒரு சாரார சார்ந்தது மாதிரி நம்ம ஆயிரும். எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒருத்தர் தலைவர் யாருன்னு கேட்டாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டாக்கா முத்துராமலிங்க தேவர். இவங்கெல்லாம் இப்போ நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த அளவுக்கு வந்து நம்ம முத்துராமலிங்க தேவரை விரும்பினாருன்னு தெரியும். இங்க வந்து நான் அடுத்தது நான் இங்க அடுத்த பிறவின்னு எனக்கு இருந்தா ஒரு தமிழ் தாயோட வயிற்றுல நான் குழந்தையா பிறக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து எனக்கான பிடித்த தலைவர் யாருன்னு கேட்டாக்கா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். இப்போ நான் அதாவது வந்து என்ன நான் சொல்லுவேன்னா இது தம்பிகளுக்கான தமிழ் உறவுகளுக்கான இதை தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த வரலாறை இது பண்ணி பார்த்தாக்கா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இறப்பு, அதாவது வந்து ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வந்து நம்ம பாராளுமன்றத்துல அவர் குறிப்பிட்டிருக்காங்க. அவர் இறந்ததை நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த வருடம் இறக்கவே இல்லை. அவரை நான் போய் சந்திச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவோட இறப்பான இருந்தது. அங்க நீங்க ஒரு விஷயத்தை உற்று நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அந்த இறப்பும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனோட பிறப்பும் ஒன்னாத்தான் கிராஸ். இவரோட மறுவுரை ஏன்னா இவர் வந்து இந்த தாய் மண்ணுக்காக அதாவது போராட்டம் பண்ணி அதாவது 1000 ஏந்தி போராடியவர் யாருன்னாக்கா சுபாஷ் சந்திர போஸ். அதே போராட்டத்தை தன் தாய் உறவுகளுக்காக தமிழ் மக்களுக்காக யாரு போராடணும்னா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். அப்ப அந்த விடயத்துல அவரு முன்னெடுத்து அதே அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனோட தம்பி யாருன்னு பார்த்தாக்க நம்ம செந்தமிழ் சீமான். இவரும் அதே நோக்கத்துக்காக தமிழ் தேசியத்துக்காக போராடுற தமிழ் அதான் சொல்லணும் இல்லையா, ஓரறிவுல இருந்து 6 அறிவு உள்ள அனைத்து உயிரினங்களும் அதுங்க நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு பேசக்கூடிய தலைவனுங்கிறது இன்னைக்கு யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த பேசக்கூடிய ஒரே தலைவன் யாருன்னு கேட்டாக்க
நம்ம செந்தமிழ் சீமான் தான். ஏன் ஒரு மாற்றத்தை தேடி இன்னைக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறுதலுக்கு உட்பட்டது. எல்லாரும் சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாது. என்னோட கருத்து என்னன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறுதலுக்கு உட்பட்டது. அந்த மாற்றத்துக்கான விதை யாருன்னு கேட்டாக்க செந்தமிழ் சீமான் தான். இதனால அவர் பேசுற தமிழ் நான் அதை கண்கூட நான் பார்த்திருக்கேன். என்னன்னா பல பேர் வடிக்கிற கண்ணீர், பல பேரோட துயரை நான் பார்த்திருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு யாரு உதவி? நீங்க அரசியல் 1000 பேசிட்டு போயிடலாம், நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கான விடிவு காலம் பிறந்ததானா? இல்ல. இப்போ அதுக்கான இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு காணொலியில அங்க இருக்க ஒரு அம்மையார என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட மறுபிறவை யாரை பாக்குறேன்னு கேட்டாக்க செந்தமிழ் சீமானத்தை சொல்றாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு அதான் ஒரு மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். யாரும் இங்க பிறக்கும் போது யாரும் புனிதர்கள் கிடையாது. எல்லாரும் பட்டுதான் அவங்கவுங்க எல்லாரும் ஒரு கெட்டவன் நல்லவனை மாறுவது இல்லையா? அந்த மாதிரி இவர் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவருக்கான பாதையை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. அதுல 1000 இப்போ இந்த மரம் தான் ரொம்ப இதா இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிற மரம் தான், காய்ந்த மரம் தான் கல்லடி பரம் தான். அது மாதிரி அதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கு. இவரோட அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிடும், இவருக்கு அசிங்கம், அதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளிட்டு மழை போல தள்ளிட்டு இவர் மேல நிப்பாரு, வெற்றி கொடி கட்டுவாருங்கிறத என்னோட எண்ணம். இவரை ஏன் பிடிச்சது அப்படின்னாக்கா இதுதான் ஒரு விஷயம். அவருக்கு மேல் கொண்ட அந்த அன்பா அந்த ஒரு பிணைப்பால தான் இதை பிடிச்சது. வரணும், மாற்றத்தை தரணுங்கிறத என்னோட எண்ணம். தருவாருங்கிறது நம்புறேன். கூடிய விரைவில் நடக்கும். நீங்க 2026 அப்புறம் நம்ம மறுபடியும் உட்காந்து பேசுவோம். செந்தமிழன் என்ன பண்ணிருக்காரு, அவர் உள்ள அரியணையில போய் உட்கார்ந்து இருக்காரா, அவர் என்ன இருக்குன்னு நான் சேலஞ்சே பண்றேன். இது நடந்தே பாத்துக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடைய நேர்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு நிறைய தகவல்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.